எல்லா கோயில்லையும் சிவன் வந்து லிங்கமா காட்சியளிப்பாரு. இங்க மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. சிவன் பாதி பார்வதி பாதியா காட்சியளிக்கிறாரு. கோயிலோட படி இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு விநாயகர் இருக்காரு. அதுக்கு நேர அகத்தாப்புல இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்காரு அழகா. திரு காளகத்தி அடிகளார் மடம். பழங்காலத்து ஒரு மடம். இங்க பக்தர்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மடம் கட்டி விட்டுருக்காங்க. வீரபத்திரர் ஆலயம் ரொம்ப பழங்காலத்து சாமியாட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு சாமியை பார்க்கறதுக்கு. ஓம் நமச்சிவாய. உள்ள போலாமா? வீரபத்திரர் ரொம்ப பழங்காலத்து சாமியாட்டு. முருகர் சாமி தானே உதயாது? இது வீரபத்ரா. நம்ம இப்பதான் பாதி படி வந்திருக்கோம். இன்னும் படி மேலே ஏறணும். அங்க தெரியுது பாருங்க கோயில், அது மேலதான் இருக்கு. ஓம் நமச்சிவாய. நம்ம இப்ப வந்திருக்கிறது நாகர் சன்னதி. இங்க ஒரு 60 அடியில நாகர் வந்து 5 தலை நாகமா நமக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த நாகர் சன்னதியில வழிபட்டா நாகதோஷம், செவ்வாதோஷம், ராகு, கேது, கால சர்ப தோஷம், திருமண தடங்கள், புத்திர பாக்கிய தடங்கள் நீக்கி தரப்படும். இந்த நாகர் சர்பம்க்கு பால், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தூவி வணங்கிட்டு போறாங்க. 5 தலை நாகமா இங்க காட்சியளிக்கிறாரு. 60 அடியில பால்ல ஊத்துறாங்க பாருங்க. கண்கொள்ளா காட்சி. நாகர் சர்பம் பால்ல ஊத்தி அவங்க காணிக்கை செலுத்துறாங்க. இந்த மண்டபத்தோட சிற்பம் எல்லாம் சூப்பரா இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் திருமலையின் 60ஆம் படி. இந்த 60ஆம் படிக்கு பல சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு பிப்ரவரி மாசமும் இங்க படி பூஜை நடக்குது. இங்க ஒரு மகுடீஸ்வரர் சாமி இருக்காரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த 60ஆம் படி. இங்க வழக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தா 2 தரப்பும் இங்க வந்து சத்தியம் பண்ணாங்கன்னா அந்த சத்தியம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கவங்க இங்க வந்து சமாதானம் ஆகிக்கலாம். சத்தியப்படி. இந்த முருகரும் சுயம்புவா உருவாகின முருகர். இந்த முருகன் முன்னாடி தான் இங்க அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க சத்தியம் பண்ணி இந்த முருகர் தான் தீர்ப்பு சொல்றவர் நீதிபதி. ஓம் முருகா. சுயம்புவா உருவான கல்வெட்டுக்கள், சாமி உருவங்கள். ஜெய் ஆஞ்சநேயா. ரியல் ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. நெல்வெண்ணெய் பிள்ளையார். இளைப்பாரி மண்டபம் நம்ம இப்ப ரீச் இருக்குது. ராஜகோபுரம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். 600 அடி மலை உச்சில இருக்கும். திருச்செங்கோடுல இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கும். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். பலகாரங்களா? அனைத்து பலகாரம் வடக்கடை வச்சுட்டீங்களா? வீடியோ போடுறியா?
இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்க பிள்ளையார். இந்த கோயிலுக்கு நம்ம படியேறி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக கார்லேயும் நம்ம மேலே வரைக்கும், கோயில் மேலே வரைக்கும் வந்துடலாம். இந்த கோயில் ஒரு 600 அடியில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் வரனால ஸ்டெப்பில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டெப்பில் இந்த கோயிலை ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், ஸ்டெப்பில் இருக்க எல்லா சாமியும் நம்ம வழிபட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம படியேறி வந்தோம். நீங்கள் டைரெக்டாக காரில் வரனாலும் டைரெக்டாக கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் மேலேயே கார் வருது. கற்சிற்பங்கள் சூப்பராக இருக்குல்ல. எல்லா கோயிலையும் சிவன் லிங்கமாக தான் காட்சியளிக்கிறாரு. இங்கே தான் மரலிங்கம் இருக்குது. மரலிங்கத்தை பார்க்கறதுக்காக இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். 12 to 12:30 மணிக்கு தான் மரலிங்க பூஜை இருக்குது. அந்த பூஜையை நம்ம பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாயனார் இருக்காரு. இங்க நம்ம ராசியை காணும். தான் சதயம், ரேவதி, சதயம், சுவாதி. ஆரூட நந்தி, பழங்கால சிற்பங்கள். நாகேஸ்வரர் சன்னதி, நல்லீசர் சிவாய.